ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக் டெல் தமிழ் சேனல். நான் தான் உங்கள் மோகன். நான் வந்து லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க எப்படி மாடரேட்டர்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு. அதுவும் இல்லாமல் மாடரேட்டர்ஸ் நம்ம எப்படி ஃபோனில் ஆட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோஸை எப்படி ஃபோன்லேயே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், என்னோடய வீடியோ மேலே ஒரு ஐயகன் இருக்கும். அதில் நான் ஒரு சில டாபிக்ஸ் கொடுப்பேன். அந்த டாபிக்ஸுக்கு எந்த டாபிக்ஸ் அதிகமாக நோட் எடுத்தோ அந்த டாபிக் வச்சு தான் நான் அந்த வீடியோ பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது அந்த வீடியோக்கு மட்டும் இல்லை காய்ஸ், நான் போட எல்லா வீடியோஸ்லையும் தான் அந்த ஐயக்கன் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எந்த டாபிக் பிடிச்சிக்கோ அந்த டாப்பிக்கை ஓட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டாபிக் அதிகமான ஓட் தொட்டதோ அந்த டாபிக்ஸ் தான் நான் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் சொல்கிற டாபிக் நான் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த ஐக்கனில் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சில கேமிங் சேனல்ஸ்லாம் வரும். அந்த கேமிங் சேனல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் அந்த எல்லா கேமிங் சேனலும் பார்த்தீங்கன்னா தமிழ் கமெண்ட்ரி தான் பண்ணுது. ஓகே, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் பெல் ஒரு முக்கால் அதை கிளிக் செய்து நோட்டிஃபிகேஷனே பெற்றுக்கொள்ளுங்க. வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மாடரேட்டர்ஸ் நம்ம ஃபோனில் எப்படி ஆட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி மாடரேட்டர்ஸ் ஆட் பண்ணுங்க நான் சொல்ல போகிறேன். பிசியில் பண்ணால் கூட நீங்கள் இதை கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படி பிசியில் மாடரேட்டர்ஸ் ஆட் பண்ணணுன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணி மேலே 3 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் பிசியில் வர மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் உங்களோட ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை சேனல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் இருக்கும், சப் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் மாடரேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது அந்த இடத்துல மாடரேட்டர்ஸ்ன்னு போட்டு உங்களுக்கு யூஆர்எல் அப்படின்னு ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட சேனலோட யூஆர்எல் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க மாடரேட்டர் ஆகிடுவாங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்டை மாடரேட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி குளோபல் ஸ்லைட்ஸ் அப்படின்னு அவன் வச்சுருக்கான் சேனல் நேமு. அந்த சேனலை கிளிக் பண்ணி மேலே ஒரு யூஆர்எல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதாவது வியூஸ் ஆகணுமோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த வியூவர் நேம் கிளிக் பண்ணி கோடு சேனல் கிளிக் பண்ணிட்டு அவங்கள யூஆர்எல் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அவங்கள நேம் கொஞ்சம் கீழே காட்டும், அது காட்டுற யூஆர்எல் இருந்தால் அந்த நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஆகிடுவாங்க. இப்போ சேவ் கொடுத்தாங்க. இப்போ அவங்க மாடரேட் ஆகிட்டாங்க. இப்போ எப்படி டிமாடரேட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேம் பக்கத்துலேயே ஒரு கிராஸ் சிம்பல் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நேம் போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அவங்க டிமாடரேட் ஆகிட்டாங்க. ஓகே, நான் இப்போ எப்படி வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, அதுவும் ஃபோனில் எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லப்போனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்லோட் வீடியோஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். வந்து நீங்கள் வந்து கேமரா வழியாக பண்ணலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபைல்ஸில் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னா ஃபைல்ஸ் கிளிக் கொடுங்க. ஃபைல்ஸ் கிளிக் கொடுத்ததுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். அங்கேயே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து தெரியும் டைட்டில், உங்களுக்கு அந்த நேம் வந்துடும். அந்த நேம் வந்து அடிச்சுட்டு டைட்டில் உங்களோட நேம் போட்டுக்கோங்க. இப்போ அங்கே எனக்கு வந்து நம்பர் மாதிரி இருக்கும். அங்கே கிளிக் பண்ணி அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு என்னோடய டைட்டில்னு சும்மா இப்போதைக்கு போடுறேன். உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அங்கே டைட்டில் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே தான் இதுதான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட இது பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் தான் போடணும். உங்களுக்கு என்ன அந்த வீடியோ பற்றி உங்களோட டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே என்னது டேக்ஸ்ன்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாராவது உங்களோட வீடியோ கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போயாச்சும் வந்து ஹவு டு டவுன்லோட் மூவிஸ்ன்னு போட்டாங்கன்னா உங்களோட வீடியோஸ் தெரியும்னா, அந்த மாதிரி உங்களுக்கு மூவிஸ்ன்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா இந்த மாதிரி டைப் பண்ணி அந்த ஹவு டு டவுன்லோட் மூவிஸ் அப்படின்னு டைப் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா அதை வந்து மூவிஸ்ன்னு டைப் பண்ணி திரும்ப டைப் பண்ணிங்கன்னா அதை வந்து அதுவும் இப்போ வந்து அந்த கேன்சல் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் டேக்ஸ்லாம் வெளியே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆட் பிளேலிஸ்ட் அப்படின்னா உங்களோட இது வந்து பிளேலிஸ்ட் உங்களோட வீடியோ வந்து எந்த பிளேலிஸ்ட்டில் போய் சேவ் ஆகணுன்னு இருக்குது. நான் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் போட தேவையில்ல. இப்போ வந்து இது வந்து எக்ஸாம்பிள் தானே. அதுவும் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணும்னு வச்சுக்கலாம். கஸ்டம் டெம்ப்ளேட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த கன்சிடர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மேலே டோட்டலாக உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் இருக்குன்னா அது வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜில் மாற்றினோம்னா சைடில் அந்த ஒரு லாங்குவேஜ் செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். சாரி காய்ஸ், இது வந்து எனக்கு வந்து ஏதோ எரர்னு காட்டுது, ஏன்னு தெரில. நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் போகிறேன். தேர்டாக இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உங்கள் வீடியோ கமெண்ட் வரணும்னா அந்த அளவு கமெண்ட் இருக்கும், அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்னவா கமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு ஏதாவது தப்பான வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அப்புறம் கமெண்ட் வந்து நியூஸ் ஃபஸ்ட்டு வரணுமா இல்லை டாப் ஃபஸ்ட்டு வரணுமான்னு இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பிசியில் வர மாதிரி தான் கைஸ் உங்களுக்குலாம் இதில் இருக்கும். அப்படியே பிசியில் வர மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு காட்டுது. இதை வச்சு தான் கைஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து இது வந்து எப்படி நீங்கள் வந்து பிசியில் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னா ஃபோனில் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி தான் கைஸ். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து டாப் ரைட்டில் 3 டாட்டட் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசியில் வர மாதிரி வந்துடும் கைஸ். அவ்வளோதான். இதுதான் இதில் இருக்க லாஜிக். அவ்வளோதான்.
நீங்கள் வந்து எல்லா செட்டிங்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து பப்ளிஷ் அப்லோடுன்னு ஒன்று இருக்கும், இல்லை பப்ளிஷ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும். இப்போ வந்து எப்படி அந்த ஐஏக்கன் இதெல்லாம் அப்புறம் லாஸ்ட்டில் என் கார்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரும்பியும் கிரியேட்டர் ஸ்டுடியோ போயிட்டு டேஷ்போர்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணி இன்ஃபோ செட்டிங்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள், இல்லை எடிட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் காய்ஸ். ஆடியோ, என்கார்ட்ஸு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. இப்போ நான் வந்து ஃபோர்த்தாவது ஆப்ஷனுக்கு போகிறேன். அதான் காய்ஸ் உங்களோட எண்டில் லாஸ்ட்டில் உங்களுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபர் சிம்பிள் வேணும்னா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில வீடியோஸோட இதெல்லாம் வரும், அந்த மாதிரி இதெல்லாம் காட்டுறது. மேலே வந்து சைடில் வந்து ஆட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், ப்ரொமோட் சேனல், இந்த மாதிரி தான் காய்ஸ். அதான் காய்ஸ் நான் அப்படியே சொன்னேன், உங்கள் பிசியில் பண்ணுற மாதிரி தான் காய்ஸ் இதுவும். உங்கள் பிசியில் என்ன பண்ணுறீங்களோ இதுதான். அதான் நான் உங்களுக்கு வேணால் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன், வேணா திரும்பி சொல்கிறேன். அந்த க்ரோம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த 3 லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 லைன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி டெஸ்க்டாப் செட்டிங் இருக்கும், அதுக்கு டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நான் வாங்க வீடியோவில் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ்னு இருக்கும். கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஏக்கன் மாதிரி இருக்குல்ல, அந்த இதுதான் கைஸ். அதில் உங்களுக்கு என்னால் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்துலேயே பெல் ஊரும் இருக்கும், அதை கிளிக் செய்து நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அது இல்லாமல் நான் கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் காய்ஸ். நானும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற எடிட்டிங் அப்புறம் நான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ணுறது எல்லாமே வந்து நான் வந்து ஃபோனில் தான் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுறதுக்கும் நான் வந்து ஃபோனில் தான் பண்ணுறேன். அதனால் நீங்கள் வந்து என்கிட்ட பிசிலேயே அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஃபோன் வச்சுருந்தாக்கும் ஃபோன்லேயே பண்ணுங்க காய்ஸ். அது வந்து நான் கொடுக்க ஒரு சின்ன அட்வைஸ். நீங்கள் வந்து ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்கள் ஃபோன்லேயே பப்ளிஷ் பண்ணுங்க காய்ஸ். பிசிலேன்னு என்றைக்குமே கவலைப்படாதீங்க, ஃபோன்லேயே பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது மோகன். Bye guys, have a nice day. I ain't looking for a ring 'cause I got what I want. I ain't looking for a ring 'cause I got what I need. 4 in the morning, I buy you a drink. 6 in the morning.